அரசு பொதுத் தேர்வு முற்றிலும் முறைகேடாக நடத்தப்பட்ட கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி பள்ளிக்கு மீண்டும் தேர்வு மையம் வழங்கி முறைகேட்டிற்கு அரசு துணையா? கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் கல்வி மாவட்டத்தில் கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் செயல்பட்டு வருகிறது. மார்த்தாண்டம் டிஇஓவை கைக்குள் போட்டுக்கொண்டு அரசியல் பொதுத் தேர்வில் முறைகேடு அரங்கேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பொதுத் தேர்வு பள்ளி கல்வி இயக்ககத்தால் வழங்கப்பட்ட தேர்வு விதிமுறைகளை கடைபிடிக்க அதற்கான அதிகாரிகளை தேர்வு செய்து பயிற்சி கொடுத்து தேர்வு மையங்கள் அமைத்து தேர்வு நடத்தப்படுகிறது. தேர்வு நடத்தப்படும் தேர்வு மையங்களுக்கு சில கட்டுப்பாட்டுகள் விதிக்கப்பட்டுள்ளது. தேர்வு நாளில் காலை 8:30 மணிக்கு மேல் தேர்வு மையமாக செயல்படும் பள்ளியை சார்ந்த எந்த ஒரு பணியாளரும் இணைப்பு பள்ளி பணியாளரோ தேர்வு மைய வளாகத்தில் கண்டிப்பாக இருத்தல் கூடாது. எக்காரணம் கொண்டும் அதே பள்ளியின் பணியாளர்களை அலுவலக பணிக்கு உட்படுத்தக்கூடாது. விடைத்தாள் உரிய வழித்தட அலுவலரிடம் ஒப்படைக்கப்படும் வரை யாரையும் தேர்வு மைய வளாகத்திற்குள் வர அனுமதிக்க கூடாது. தேர்வு மைய நுழைவாயில் அருகே அனைத்து தேர்வர்களும் பார்க்கும் வண்ணம் தடை செய்யப்பட்ட பகுதி என்ற பெயர் பலகை வைக்கப்பட வேண்டும். மீறுபவர்களுக்கு ஒழுங்கீன செயலுக்கான தண்டனை வழங்கப்படும் என்று நிபந்தனை அரசு தேர்வு இயக்ககம் வெளியிட்டுள்ளது. தேர்வு மையத்தை கண்காணிக்க ஒரு தேர்வு மையத்தில் முதன்மை கண்காணிப்பாளர், துறை அலுவலர், எழுத்தர், அலுவலக உதவியாளர், அறை கண்காணிப்பாளர், வழித்தட அலுவலர், பறக்கும் படையினர், நிலையான படை ஆய்வு அலுவலர் என்ற ஒரு டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் தேர்வு மையத்தை தீவிரமாக கண்காணிக்கவும் தேர்வு புனிதமாக நடத்துவதற்கும் தேர்வு இயக்குநரால் நியமிக்கப்படுகிறார்கள். பல கோடிகள் அரசு செலவு செய்து தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையின் மெத்தனத்தை கட்டுக்குள் வைத்துள்ளது. ஆனால் கேரளாவிலிருந்து குமரி மாவட்டத்தில் வந்து கல்விக்கூடம் நடத்தி வரும் கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் மார்த்தாண்டம் டிஇஓவை கைக்குள் போட்டுக்கொண்டு 2023-2024 கல்வியாண்டில் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முறைகேடுகளை அரங்கேற்றி தேர்வு நடத்தப்பட்ட வீடியோ அம்பலமாகியுள்ளது. அந்த வீடியோவில் தேர்வு கட்டிடத்தின் முன்பகுதியில் பள்ளி முதல்வர் பிரேமா குரியன் நிற்கிறார். அவருடன் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் சுமார் 10க்கும் மேற்பட்டவர்கள் அங்கும் இங்குமாக அனுமதியின்றி பணி செய்கின்றனர். உடற்பயிற்சி ஆசிரியர் நிஜித் தேர்வர்களை வரிசைப்படுத்தி நிறுத்துகிறார். அந்நேரம் தேர்வுக்கான வினாத்தாளோடு வந்த அறை கண்காணிப்பாளரை உடற்பயிற்சி ஆசிரியர் நிஜித் கண்காணித்து சைகை காட்டி பேசி அறைக்குள் செல்லுமாறு வழிநடத்துகிறார். வரிசையில் நின்ற தேர்வரில் ஒருவரை தேர்வறைக்குள் அழைத்து சென்று அமர செய்துவிட்டு மீண்டும் வெளியில் வருகிறார். தேர்வறைக்கு வெளிப்பக்க ஜன்னல் வழியாக 2 ஆசிரியர்கள் உற்று பார்க்கின்றனர். தேர்வுக்கான மணி ஒலிக்கின்றது. உடனே வரிசையில் நிற்கும் அனைத்து தேர்வர்களையும் கை காட்டி அழைத்து தேர்வறைக்குள் அனுப்புகிறார். மற்ற அலுவலர்கள் வளாகத்தின் உள்ளே ஆங்காங்கே பதுங்கி மறைகின்றது வீடியோவில் பதிவாகியுள்ளது. பல கோடிகள் செலவு செய்து தேர்வு நடத்திய பள்ளி கல்வி இயக்ககத்தையும் கல்வித்துறை அமைச்சர் அன்பின் பொய்யா மொழியையும் ஏமாற்றி அவமானப்படுத்தும் விதத்தில் முற்றிலும் முறைகேடாக அரசு பொது தேர்வு நடத்திய கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் தேர்வு மையத்தை ரத்து செய்து அப்பள்ளி தேர்வு எழுதும் மாணவர்களை விளவங்கோடு அரசு மேல்நிலைப் பள்ளிக்கூடத்தில் தேர்வு எழுத உத்தரவிட்டால்தான் பள்ளி கல்வித்துறையின் மெத்தனம் காக்கப்பட்டு தேர்வின் புனித தன்மை காக்கப்படும்.